வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான கோடை காலத்துக்கு ஏற்ற ராகி களி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக குக்கரில் செய்கிறதும் இருக்குது. நான் இன்றைக்கி விறவடுப்பில் டேஸால் செய்கிறது தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். மாவு இந்த கப்பில் அளந்திருக்கேன். 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 கப் மாவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதும் அதில் பாதி தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ராகி மாவு கரைசலை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கட்டி விடாமல் இருக்கும், கைவிடாமல் கிளறுனா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இதை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமாவு ஆட் பண்ணிக்கலாம். வரமாவு எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா, நம்ம இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணது ஒரு கூழு பதத்துக்கு தான் இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் களி மாதிரி ட்ரையாக வேணும், கட்டியாக வேணுங்கிறதுக்காக வரமாவு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த மாதிரி மாவு ஆட் பண்ணும் போது மாவு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா, நம்ம சுடு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சதும் பாதி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரை விட்டுக்கோங்க. கரெக்டாக எந்த ஸ்டேஜுக்கு எந்த அளவுக்கு கட்டியாக வேணுமோ அந்த ஸ்டேஜுக்கு வரமாவும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற்றி வைக்கும் போது மேலே களி காயாமல் இருக்கும். ஊற்றிட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா அந்த விறவடுப்பு மாதிரி இருந்தால் நெருப்பை அணைச்சி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ராகி மாவு ரெடி ஆகிடும், வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ராகி களி ரெடி ஆகிடுச்சு. இந்த ராகியை இந்த மாதிரி அப்படியே கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம மதியம் கரைச்சி வெயில் டைமில் இந்த மாதிரி குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நான் இப்போ அதுவும் கரைச்சி காட்டுறேன் பாருங்கள். ராகி மாவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன். தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், மோர் இருந்துச்சுன்னா மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி இது கூட சேர்ந்து கலந்துக்கிறேன். இதிலேயே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது சாப்பிடும் போது பச்சை மிளகாய், வெங்காயம், குடல், மாங்காய், ஊறுகாய் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி கூழும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.